Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நல்ல சாஃப்ட்டா டேஸ்டான ரவா போலி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது டேஸ்ட் டிஃபரண்டா சூப்பராவே இருக்கும். கண்டிப்பா இதே போல ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற फ्रेंड्स அனைவரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம மைதா மாவு யூஸ் பண்ணாம கோதுமை மாவு யூஸ் பண்ணி போலி செய்ய போறோம். இதுக்கு ஒரு 1/4 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு அகலமான பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஸ்வீட் செய்கிறனால கொஞ்சம் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கோதுமாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சிக்கிற போகிறோம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பிணைஞ்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதே போல் நம்ம கஷ்டப்பட்டு பிணையிற மாதிரி இருக்காது, அந்தளவுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ எடுத்து வச்ச மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கிற போகிறோம். நம்மளுக்கு கையில் கொஞ்சம் ஒட்டும், இருந்தாலும் நம்மளுக்கு அவ்வளோ சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு. இது கூட ஒரு 2 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். டீஸ்பூன் அளவுக்கு போதும், அதிகமாகலாம் நம்மளுக்கு ஆயிலோ நெய்யோ தேவைப்படாது. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தடவி நல்லா மடக்கி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் பிணைஞ்சிக்கிற போகிறோம். நல்லா அந்த கட்டை விரலை வச்சு அழுத்தி பிணைஞ்சிக்கோங்க. இது பிணையிறதுக்கு மொத்தமே ஒரு 3-4 நிமிஷம் தான் ஆகும், ஆனால் அவ்வளோ சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு. இதுக்கு மேலே மீதி இருக்கிற நெய்யும் நல்லா சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி வச்சிடலாம். அதிக நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம பூரணம் ரெடி பண்ணுறதுக்குள்ளேயுமே இது ஊறிடும், அதுதான் டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ பூரணத்துக்கு இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் கடாயில் நெய் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரவையை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வாசனை வரணும், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அந்த டயத்தில் இறக்கி வச்சுக்கலாம். நம்ம எப்பவுமே பருப்பு வச்சு போலி செய்வோம், தேங்காய் வச்சு போலி செய்வோம். இந்த மாதிரி ஒரு தடவை ரவையை வச்சு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராகவே இருக்கும். இப்போ நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சு. இதை எடுத்து வேறு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். நம்ம சுகர் வேறு சேர்க்க போகிறோம், அதனால் 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கை விடாமல் கிண்டிக்கோங்க. நம்ம மொத்தமாக சேர்த்துட்டு கிண்டினோன்னா அப்படி கட்டி ஆயிடும். இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கும்போது நல்லா கட்டி இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இது ஒரு 3/4 பதம் வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு ஒரு 3/4 பதம். இது கூட 3/4 கப் ரவைக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக ஸ்வீட் தேவைப்பட்டுச்சுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சுகரை அதிகப்படுத்திக்கலாம். இப்போ ஜீனியும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இலக்குன பதம் வரும். இது எப்பவுமே கொஞ்சம் இலக்கமான பதமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆரம்ப நல்லா கட்டியாயிரும். இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்மளோட பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து போலி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஊற வச்சுருந்த கோதுமாவு நல்லா ஊறிடுச்சு. தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம 10 நிமிஷம் தான் ஊற வச்சோம், அதுலேயே அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு கட்டையில் லைட்டாக கொஞ்சம் ஆயில் தடவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கோதுமை மாவை நல்லா கையிலே இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. பரோட்டாக்கெலாம் எப்படி இழுப்பீங்களோ அந்த மாதிரி இழுத்து விட்டுக்கலாம். இதுக்கு கட்டையை வச்சு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம அந்த அளவுக்கு சாஃப்டாக பிணைஞ்சிருக்கோம். நம்ம கையிலே இழுத்து விட்டாலே நல்ல ஷேப் கிடச்சிரும். இது கூட நம்ம ஆற வச்ச ரவை பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா திக்காக இருக்குது. இதை ஒரு சின்ன உருண்டையாக உருட்டிட்டு நான் சென்டராக வச்சுட்டு எல்லா சைடும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நல்லா உருட்டியாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை தனியாக எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு எந்த சைடும் கேப் இல்லாமல் நல்லா உருண்டை பிடிச்சிட்டு கையிலே வச்சு ப்ரெஷ் பண்ணிங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். மேலாப்பில் கையில் லைட்டாக ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி இழுத்து விடுங்க. நம்ம சூப்பரான போலியை ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா போலியும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி
கார்னர்லலாம் தடிமன் இல்லாமல் நல்லா சமமாக இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரவுண்ட் ஷேப்பு கிடச்சிருச்சு. இதே மாதிரி எல்லா போலியும் ரெடி பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம போலியை பொரிச்சு எடுக்க போகிறோம். ரோட்டு சைடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொரிச்சு கொடுப்பாங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கு ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் ஆனோன்னா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சு இந்த போலியை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பூரியெலாம் எப்படி பொரிப்போமோ நல்லா ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு பொரிக்கணும். அந்த மாதிரி ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு பொரிச்சிங்கன்னா நல்லா உப்பி கிடைக்கும். இந்த மாதிரி மேலே லைட்டாக எண்ணெய் தெளித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா மேலெல்லாம் பஃபியாக வரும். நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடு வேக வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா போலியும் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி எண்ணெயிலையும் போட்டு எடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயில் அவ்வளோவா வேணான்னு நினச்சிங்கன்னா தோசைக்கல்லில் போட்டு கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ரவா போலி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராகவே இருக்கும். இன்றைக்கி நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். அதே போல் தோசைக்கல்லில் போட்டு எடுத்திருக்கேன். இது ரெண்டுக்குமே டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டான போலி ரெடி ஆயிடுச்சு. இது தோசைக்கல்லில் போட்டது. இது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.